அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தின் 2வது நாளாக மாட்டுப்பொங்கல் விழா பலகாலமாக இங்கே கடைபிடித்து வரப்படுகிறது. இந்திய நாட்டிலே விவசாயத்திற்கு முதல் துணைவனாக அறியப்படுவது, இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகள் எங்கிலும் முதல் துணைவனாக அறியப்படுபவை மாடுகள்தான். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டின் வளமைக்கேற்றாற் போலே மாடுகள் பலகாலங்களாக இருந்து வருபவை. அவற்றை கொண்டு விவசாய தொழிலே அவற்றை பழக்கி அதன் மூலமாக விவசாயிகள் இயந்திரங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நிலத்தை உழக்கூடிய அந்த கடுமையான செயலுக்கு, மிகவும் கடினமான செயலுக்கு இவற்றைத்தான் தங்களினுடைய உற்ற தோழனாக கருதி வந்தார்கள். அந்த மாடுகளில் கூட பசுமாடுகளை குறிப்பாக செல்வத்தின் குறியீடாக மகாலட்சுமியின் சின்னமாக நாம் பாவிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பசுமாட்டின் வால் பகுதியில்தான் அன்னை திருமகளாக விளங்குகிறாள் என்றும் வழிபடுகிறோம். அதற்கு காரணம், பசுமாட்டின் சாணத்தை விடவும் மிகச்சிறந்த உரத்தை நாம் பார்க்க முடியாது. அந்த விதத்திலே செல்வச் செழிப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பசுவை செல்வத்தின் அதிபதியான திருமாலுக்கு மனைவியாய் வாய்த்த திருமகள் லட்சுமி தேவியின் வடிவமாய்த்தானே பார்க்க முடியும். அந்த மகாலட்சுமியினுடைய செல்வச் செழிப்பின் குறியீடுதான் பசுமாடுகள் என்பதாலே மாடு என்று சொன்னாலே அது செல்வத்தை குறிப்பதாக பொருள் கொள்கிறோம். அத்தனை சிறப்பு வாய்ந்த பசுக்களிலே வெவ்வேறு வகைகள் உண்டு. இன்னும் எருதுகளிலும் பல்வேறு வகைகள் உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறமை கொண்டிருப்பதாலே அதற்கு தகுதியான தொழிலிலே அவற்றை பழக்கி அது பல காலங்களாக இந்தியாவின் ஒவ்வொரு பிரதேசத்திலும் விவசாயத்திற்கு உற்ற துணையாக கருதி அவற்றை நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். அதனால்தான் உழவு தொழிலுக்கான தினமாய் இருக்கக்கூடிய பொங்கல் திருநாளை அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலாக பசுமாடுகள் இருக்கக்கூடிய கொட்டகைகளை சுத்தம் செய்து அங்கே சாணி மெழுகி கோலமிழற்றி அதன் நடுவே பொங்கல் வைத்து பசுமாடுகளுக்கு அவற்றை படைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதை முன்னிட்டுத்தான் மாடுகளினுடைய அந்த செயல்திறனை உலகிற்கு காண்பிக்கும் விதமாய் மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு முதலிய வீர சாகசத்திற்கான விளையாட்டுகளும் அன்றைய தினம் அதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. அந்த மாட்டு கொம்பிலே கட்டப்பட்டிருக்கும் பரிசு பணமுடிப்பை யாரொருவன் அந்த மாட்டை அடக்கி அதிலிருந்து அதை பெறுகிறானோ அவன் பெரிய வீரனாக கருதப்படும் மரபு சங்ககாலம் தொடர்ந்து இருந்து வரக்கூடியதுதான். பாறை ஓவியங்களில் கூட காட்டப்பட்டிருக்கும் இந்த மரபை சங்ககாலத்திலே முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்கள் குறிப்பாக தங்களினுடைய வீரச் சின்னத்தின் வெளிப்பாடாக, வீரத் திறமையின் வெளிப்பாடாக காண்பித்து கொண்டார்கள். இது 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்ட பழமையுடைய திருநாள். அந்த திருநாளில்தான் பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் நன்றி தெரிவித்து அவற்றின் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய உயர்விற்கு அவற்றை வழிபட்டு மிக உயர்ந்த நிலையில் வைத்து அவற்றை நாம் கொண்டாடுவதற்கான நாளாக இருக்கிறது. இதே தினத்தில்தான் சமீப காலங்களாக திருவள்ளுவருக்கான ஒரு நாளாக அரசு அறிவித்து அதையும் நாம் கடைபிடித்து வருகிறோம். வள்ளுவத்தேவ நாயனார் தமிழகம் உலகிற்கு தந்தவர்களுக்குள்ளே வானுயர்ந்து நிற்கக்கூடிய பெருமையை கொண்டவர். பாரதியினுடைய வாக்கிலே வள்ளுவன் தன்னை உலகினிற்கு தந்து வான்புகழ் கொண்டதை பாடுகிறார். அப்படி 133 அதிகாரங்களிலே அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்களாக 1330 குறட்களின் மூலம் மனித வாழ்க்கையிலே இந்த உலகில் வாழும் காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லாவிதமான தர்மங்களையும் மிகச் சுருக்கமான அளவிலே குறட்பாவில் வைத்து பாடியது அவருடைய தனித்திறமை. சங்கம் மருவிய காலத்திலே, அறநூல்கள் இயற்றப்பட்ட காலத்திலே வாழ்ந்த வள்ளுவத்தேவ நாயனார் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் திருத்தலத்திலே பிறந்தருளினார். இவர் கொண்டிருந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகளின்படி ஆகம முறையிலே நின்று தர்ம விஷயங்களை போதித்திருக்கிறார். அறத்திற்குத்தான் நாம் எப்போதும் முக்கியத்துவம் தந்து வந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய புராதனமான வேதகால பண்பாடு தொடங்கி அறம் என்ற ஒன்றை வலியுறுத்தி, தர்ம சிந்தனைகளை வலியுறுத்தித்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அமைக்கப்பட்டிருக்கும். நாம் செய்யும் செயல் அறம் சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துத்தான் ஒவ்வொரு செயலையும் நாம் முன்னெடுக்கிறோம். அறமற்று போய்விட்டால் அந்த நாட்டில் அரசனும் அவனுடைய அரசாட்சி கூட வீழ்ந்து போகும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு புராண இதிகாச நிகழ்ச்சிகளும் வரலாற்று நிகழ்ச்சிகளும் நம்மிடையே இலக்கியங்களின் மூலமாக பரப்பப்பட்டிருக்கின்றன.
இத்தனை உயர்வுடைய அறச்சிந்தனையை வலியுறுத்தும் பொருட்டு இயற்றப்பட்ட நூல்களுக்குள்ளே திருக்குறளுக்கென்று தனியானதொரு இடம் உண்டு. உலக மொழிகளில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூலாக நாம் திருக்குறளை கொள்ளலாம். எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா காலத்திலும் உதவக்கூடிய கருத்துக்கள் அதிலே நிரம்பி இருப்பதாலே அதை உலகப் பொதுமறை என்றும் அழைக்கிறோம். வள்ளுவத்தேவநாயனார் பாடிய திருக்குறளை 4 வேதங்களோடு ஒப்பிட்டும் இன்னும் அநேக அறநூல்களோடு ஒப்பிட்டும் சொல்லி வருவதை 12ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்ட திருவள்ளுவ மாலை என்ற துதிநூலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். மயிலாப்பூரில் பிறந்தார் திருவள்ளுவர் என்பதற்கு சான்றாக அந்த பகுதியிலே இன்றும் கூட திருவள்ளுவத்தேவநாயனாருக்கு வழிபடப்படும் நிலையிலே ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சில 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அகழ்வாராய்ச்சியிலே குறித்த ஜடாமுடியோடும் மார்பில் தவழும் தாடி மீசையோடும் கையிலே சின்முத்திரை ஏந்தியபடி ஏட்டுச்சுவடிகளை தாங்கிய நிலையிலே ருத்ராட்சம் தரித்து மார்பிலே முப்புரி நூல் துலங்க வள்ளுவத்தேவநாயனாரினுடைய அற்புதமான ஒரு திருவுருவமும் கிடைக்கப் பெற்றது. வள்ளுவர் பாடிய குறளை 3 பால்களாக பிரித்து கொள்ளுகிறோம். அறம் வலியுறுத்தக்கூடிய பகுதிகளெல்லாம் அறத்துப்பால் என்றும், அந்த அறம் சார்ந்து செய்யக்கூடிய தொழிலின் முறையிலே நாம் ஈட்டக்கூடிய பொருளை பொருட்பாலிலே வைத்தும், அப்படி ஈட்டிய பொருளை கொண்டு இன்பம் துய்ப்பதை குறித்து காமத்துப்பாலிலும் வைத்து பாடுகிறார். அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4ஐத்தான் 4 புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காம, மோக்ஷம் இந்த 4 புருஷார்த்தங்கள் என்கிறோமே, அதிலே முதல் 3 விஷயங்களை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். அறம் சார்ந்த விஷயங்கள், அதன் மூலம் ஈட்டிய பொருள், அதற்கான இலக்கணம், அந்த பொருளை கொண்டு நாம் அடையக்கூடிய இன்பம், இந்த 3ஐயும் பல்வேறு தலைப்புகளிலே பிரித்து ஒவ்வொரு தலைப்பிற்கும் 10 குறளாக வைத்து பாடியிருக்கிறார். 4 புருஷார்த்தங்கள் என்று சொன்ன பிறகு அறம், பொருள், இன்பம் 3 தானே இதிலே இருக்கிறது, திருக்குறளிலே இருக்கிறது என்று கேள்வி எழும். அதற்கு விடையாகத்தான் சொல்லும்போது வீட்டுப்பேற்றை பற்றி, அதாவது மோட்சத்தை குறித்து வள்ளுவர் பேசாமல் விட்டதற்கு காரணம், அறவழியிலே அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கும் முதல் 3 தலைப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் இயற்கையிலேயே மனம் பக்குவப்பட்டு போய் இறைவனிடம் அன்பு கொண்டு அவர் காட்டிக் கொடுத்த ஞான நெறியிலே நின்று வீடுபேற்றை அடையலாம் என்பதாலே இந்த 3 பால்வகைகளோடே அவர் நிறுத்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர் இயற்றிய திருக்குறளுக்கு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி பல்வேறு உரைகள் நமக்கு கிடைக்கின்றன. பரிமேலழகருடைய உரை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. மணக்குடவார் இயற்றிய உரையிலே பல நிலைகளிலும் சைவாகமங்களை கொண்டு திருக்குறளுக்கு பொருளறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நெறியை காண்பித்து கொடுத்திருக்கிறார். வள்ளுவருக்கென்று எடுக்கப்பட்டிருக்கும் மயிலாப்பூரில் இருக்கும் திருத்தலமும் பன்னெடுங்காலமாக சைவாச்சாரியர்களாலே சைவ நெறியிலே இருந்தவர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருவதும் திருவள்ளுவர் கொண்டிருந்த சைவ சித்தாந்த அடிப்படைக்கான சாட்சியமாக அமைகிறது. 19-20ஆம் நூற்றாண்டிலே இங்கே வந்த வெள்ளையர்களுக்குள்ளே தத்துவ பாடத்தில் ஈடுபாடு கொண்டிருந்த சிலரும் கூட வள்ளுவரை வாசிக்கத் தொடங்கிய பிறகு தங்கள் மனதை வள்ளுவரிடம் பறிகொடுத்தார்கள். பல்வேறு ஆங்கிலேய இன்னும் மற்றைய மொழி பேசக்கூடிய தத்துவியல் அறிஞர்களும் மொழியியல் அறிஞர்கள் கூட வள்ளுவரை வாசித்த பிறகு இவரை மக்களிடையே, உலக மக்களிடையே பரப்ப வேண்டும், உலகில் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய பல்வேறு துன்பங்களிலிருந்தும் விடுபெறுவதற்கு வள்ளுவரிடம் விடை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி திருவள்ளுவரை முன்னிட்டு செயலாற்றியவர்களுக்குள்ளே எல்லீஸ் பிரபு என்பவன் மிக முக்கிய நிலையிலே வைத்து வரலாற்று சான்றுகளோடு பார்க்கப்படும் ஒருவன். அவனுடைய பெருமுயற்சியாலே வள்ளுவரின் திருவுருவம் பொறித்த பொற்காசுகள் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது. நீர் மேலாண்மை குறித்து வள்ளுவர் பேசியிருக்கக்கூடிய பாடல்களை எல்லீஸ் சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கும் 7 கிணறு பகுதியிலே கிணறு வெட்டி அதன் மூலமாக நீராதாரத்திற்கான தேவையை பூர்த்தி செய்தபோது அங்கே இந்த குறட்பாக்களையே வெட்டி வைத்திருக்கிறான். இப்படி வெளியிருந்து வந்தவர்கள் கூட வாசித்து பார்த்த மாத்திரத்தில் இது ஆழ்பொருள், அழகான தத்துவப் பொருள் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இருக்கக்கூடியது திருக்குறள். அன்னை பாரத தேவியின் திருவடிகளாக கருதப்படும் கன்னியாகுமரி பகுதியிலே சுவாமி விவேகானந்தர் வீற்றிருந்து தவம் செய்த பாறைக்கு அடுத்தாற்போல் இருந்த பாறையிலே 133 அடிகள் கொண்ட திருவள்ளுவத்தேவநாயனாரினுடைய திருவுருவம் மிக பிரம்மாண்டமான முறையிலே வைத்து அவர் இந்திய திருநாட்டை பார்த்து கொண்டிருப்பது போலே அமைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த அமைப்பின் மூலமாக இந்திய பாரம்பரியத்தின் ஒரு சின்னமாக நாம் வள்ளுவரை பார்க்கிறோம். அவர் இங்கே பன்னெடுங்காலமாக நிலவி வந்த வேதாகம மரபிலே அறம் எப்படியெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த வழியிலே நின்று திருக்குறளை பாடி தந்திருக்கிறார். அந்த திருக்குறள் இந்திய தத்துவ இயலின் அடிப்படையை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்தியாவின் தர்மநெறிக்கான சின்னமாக இன்றும் உலக நாடுகளிடையே விளங்கக்கூடிய தன்மையை வலியுறுத்தும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. முப்பால் உண்மை தெளிவித்த வள்ளுவத்தேவநாயனாரினுடைய சிறப்புகளை, அவரினுடைய பெருமைகளை உலக நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய வேளையிலே அவருக்கான ஒரு நாளாக இருக்கும்படியாய் பொங்கல் திருநாளை ஒட்டி திருவள்ளுவர் தினம் என்ற நாளும் பொங்கல் திருநாளுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். மாடு செல்வத்தை குறித்து வருவதாலே இங்கே மனிதர்களுக்கு தேவையான ஆன்மீக செல்வத்தை அறவழியிலே நின்று பெற்றுக் கொடுத்தவர் வள்ளுவர் ஆனபடியால் அன்றைய தினம் அவருடைய நாளை கொண்டாடுவதும் ஒரு விதத்தில் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. பண்டைய மரபின்படி வள்ளுவர் பிறந்ததாக கருதப்படுவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திர திருநாள். அது அவருடைய ஜன்ம நட்சத்திரமாக கொண்டாடப்பட்டு வந்த வேளையிலே வள்ளுவருக்கான ஒரு தினத்தை பொங்கல் திருநாளோடு சேர்த்தும் கொண்டாட வேண்டும், அன்றைய தினம் அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே திருவள்ளுவர் தினமாக தை மாதத்தின் 2ஆம் நாள் சமீப காலங்களாக மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசு விழாவாகவே அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் அரசின் சார்பில் கூட வள்ளுவரினுடைய நினைவை போற்றும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறது. மயிலாப்பூரில் பிறந்து இங்கிருந்தபடியே அறம் வலியுறுத்தி அவர் பாடிய பாடல்கள் உலக நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் எதிரொலிக்க பார்க்கிறோம். உண்மையில் வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான்புகழ் கொண்டதுதான் தமிழ் திருநாடு. திருவள்ளுவரினுடைய சிறப்புகளை நினைத்து பார்ப்பதற்கான இந்த நாளிலே அவர் காட்டிக் கொடுத்த அறத்தின் வழியிலே நின்று பொருளீட்டி இன்பம் துய்த்து மனித உயிர்கள் பக்குவப்பட்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளிலே இரண்டரக் கலக்கும் உயர்ந்த நிலையை போற்றி பாதுகாப்போம். திருவள்ளுவரினுடைய பெருமைகளை அவர் குறட்பாக்களின் மூலமும் அதிலே அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அறத்தின் வழியிலும் நின்று காட்டுவதின் மூலம்தான் நாம் பறைசாற்ற முடியும். திருவள்ளுவர் உலகிற்கு வாய்த்த அரும்பெரும் தத்துவியலாளர்களிலே தனித்தன்மை கொண்டவராய் விளங்கக்கூடியவர். அவருடைய நினைவையும் பெருமையையும் என்றும் போற்றி பாதுகாப்போம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.